வணக்கம் சுட்டி குழந்தைகளா, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்களாம் எதிர்பார்த்துட்ருக்க தெனாலிராமன் கதை தான் சொல்ல போகிறேன். தண்டனையில் இருந்து தப்பிய தெனாலிராமன் எப்படின்னு பார்க்கலாமா? விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் ஒரு ராஜகுரு இருந்தார். அவர் கிருஷ்ணதேவராயர் மேலே மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். ராஜகுருவுக்கும் தெனாலிராமனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை. ஒருவர் மீது ஒருவர் எப்போ பார்த்தாலும் கோபத்தை காட்டிக்கிட்டே மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ராஜகுருவை படு மோசமாக வாதத்தில் சிக்க விட்டுட்டு அவர் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறத பார்த்து மற்ற மந்திரிங்கள்லாம் சிரிக்க அதை பார்த்து தெனாலிராமன் குதூகலிச்சார். ராஜகுருவுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அரசர் அவையில் இல்லாததுனால ராஜகுரு கோபமாக அங்கேருந்து வெளியேறிட்டார். கோபமாக வெளியேறின ராஜகுரு மனசில் ஒரு திட்டம் தீட்டினார். அரசர் தன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை கொண்டு தெனாலி மீது எப்படியாவது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவருக்கு கடும் தண்டனையை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சார். மற்ற மந்திரிகளிடம் இது பற்றி அவர் பேச தெனாலி மீது இருந்த பொறாமையினால் எல்லா சந்தர்ப்பத்திலிருந்தும் தெனாலி சாமர்த்தியமாக தப்பிச்சிடுறதுனால இந்த முறை தண்டனை கடுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜகுருவும் மந்திரிகளோடு சேர்ந்து சொல்லும்போது ராஜாவால் மறுத்து சொல்லவே முடியல. உங்கள் விருப்பம் போல் தண்டனையை தர்றேன், என்ன தண்டனை அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாரு ராஜா. ராஜகுரு சொன்னார், தெனாலியை பள்ளம் தோண்டி தலை மட்டும் தெரியும்படி நிற்க வச்சு மண் போட்டு மூடிடணும். அதுக்கப்புறமா பட்டத்து யானையை வர வச்சு அவர் தலையை அதன் காலால் நசுக்க செய்யணும் அப்படின்னு சொன்னார். ராஜாவும் அப்படியே செய்ய ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு புதைச்சி அவர் அந்த குழியிலேயே நிற்கட்டும், நாளைக்கு காலையில் யானையை விட்டு மிதிச்சே செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ராஜகுருவும் மந்திரிகளுக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நன்றி சொல்லிட்டாங்க. பொது வெளியில் பொதுமக்கள் முன்னாடி ஆழமான பள்ளம் தோண்டப்பட்டது. தெனாலிராமன் எந்த எதிர்ப்பும் செய்யாமல் குழிக்குள்ளே இறங்கி நின்றுக்கிட்டார். கழுத்து வரைக்கும் மண் நிரப்பி விட்டாங்க. பார்க்குறதுக்கு குடுமியுடன் கூடிய மொட்டைத்தலை துண்டிக்கப்பட்டு தனியாக கிடக்கிறது போல் தெரிஞ்சுது. மக்களும் மந்திரிமார்களும் கைகொட்டி சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. மாலை நேரம் வந்துச்சு. வெளிச்சம் மங்கிக்கிட்டதால் மக்கள் நடமாட்டம் மெல்ல மெல்ல குறைஞ்சிது. தெனாலிராமன் கண்களில் பயம் ஏதும் இல்லை. ஆனால் அவர் தீவிரமாக சிந்திப்பது மட்டும் தெரிஞ்சுது. வயல்வெளியில் கடினமாக உழைத்துவிட்டு அழுக்குமேனி அழுக்கு உடையுடன் ஒரு கூனன் தன் தோளில் மண்வெட்டியை போட்டுக்கொண்டு நடந்து வந்தான். வெறும் தலையை பார்த்ததும் பயத்தில் கூச்சல் போட்டான். தெனாலியோ, நண்பா, சத்தம் போடாதே, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் அருகில் பயமில்லாமல் வா என்றான். நெஞ்சில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தெனாலியை நெருங்கி, ஏனையா உங்களை மண்ணில் புதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே தெனாலி, உன்னை போல் எனக்கும் கூன் முதுகு இருந்துச்சு, அதுக்கு ஒரு வைத்தியர் என்னை இப்படி புதைச்சிட்டு நாளைக்கு காலையில் வருவதா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் எனக்கோ கூன் இப்பொழுது நிமிர்ந்துச்சு. எனக்கு ஒரு உதவி செய்ய, என்னை இதிலிருந்து வெளியில் எடுத்து விடு அப்படின்னு சொன்னான் தெனாலி. அந்த கூனனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. தன் தோளில் கிடந்த மண்வெட்டியால் மணலை தோண்டி எடுத்து தெனாலியை விடுவிச்சு அவர் நேராக நிற்பதை பார்த்து வியந்து போனான். என்னப்பா அப்படி பார்க்குற, உனக்கும் என்னை போல் கூன் நிமிரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு தெனாலி. ஆமான்னு கூனனும் சொல்ல, சற்றும் தாமதிக்காமல் அந்த கூனனை குழிக்குள்ளே தள்ளி விட்டு மண்ணை போட்டு புதைச்சிட்டு நான் காலையில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்வெட்டியும் தன்னோட எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள் காலை பட்டத்து யானை மீது அரசர் அமர்ந்து வர அவரோடு ராஜகுரு மற்றும் மந்திரிமார்கள் எல்லாம் ஊர் மக்கள் அனைவரையும் திரட்டிக்கிட்டு வர்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் கூனன். என்ன இது, தெனாலிக்கு பதில் கூனன் புதையுண்டு இருக்கிறார் என்று வியந்து போன அரசர் கூனனை விசாரித்து தெனாலி தப்பியதை உணர்ந்து உரக்க சிரித்தார். கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்த தெனாலி மண்ணை தோண்டி கூனனை குழியிலிருந்து தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு தன் கழுத்தில் கிடந்த தங்க நகையை அவர் கழுத்தில் போட்டார். அரசர் ராஜகுருவையும் மற்ற மந்திரிகளையும் பார்த்து சொன்னார், நான் ஒன்றும் தெனாலியை தண்டிக்க மண்ணில் புதைக்கவில்லை, அவரது புத்திசாலித்தனத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் புதைக்க சொன்னேன்.
அவர் எப்படியும் தன் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து விடுவார் என்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலியை மார்போடு தழுவி தான் கழுத்தில் கிடந்த ரத்தின மாலையை அவருக்கு பரிசாக கொடுத்தார். குழந்தைங்களா, நீங்களும் உங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும். என்ன புரியுதா? அடுத்த முறை வேறு ஒரு தெனாலிராமன் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.